வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறப்பையும் சரி, அது பிறந்து அதுக்கு 7 வயசு ஆகிற வரைக்கும் அது ரொம்ப குரூஷியலான காலகட்டங்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய ஆழ்மனம் அப்ப ரொம்ப ரிசப்டிவா இருக்கும். அந்த குழந்தையினுடைய பிரெயின் ஆல்பா தீட்டா நிலையில செயல்படுங்க. சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஈஸியா அது உள்வாங்கிடுங்க. அப்பா அம்மாவுடைய நடவடிக்கைகள், அவங்க பேசுற வார்த்தைகள், உறவினர்கள், டீச்சர்ஸினுடைய அணுகுமுறை, அந்த குழந்தை கேட்கிற திரைப்பட பாடல்கள், பார்க்கிற திரைப்படங்கள், இதெல்லாமே அன்எடிட்டட் வெர்ஷனா அந்த குழந்தையினுடைய ஆழ் மனதுல பதிவுகளா இருக்குங்க. அந்த காலகட்டங்கள்ல அந்த குழந்தை உள்வாங்குற விஷயங்கள் எல்லாமே எந்த எடிட்டிங்கும் ஆகாம அதனுடைய ஆழ் மனதுல எதிர்மறையான நம்பிக்கைகளை உருவாகி பின் நாட்கள்ல அந்த நம்பிக்கைகள் தான் அந்த குழந்தையை வழிநடத்த ஆரம்பிக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு வீட்டுல பெற்றோர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து காணப்படுறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும். அந்த மனநிலையிலே அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை குழந்தை உள்வாங்கிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா எதிர்மறையான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஐ எம் அன்வொர்த்தி, நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான நம்பிக்கைகள் அது உருவாக்கி அது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குங்க. இது எவ்வளவு ஆபத்தானது பாருங்களேன். அதே மாதிரி பெற்றோருக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இது அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை அதுக்கு போயிடுங்க. பின் நாட்கள்ல யாரையுமே அந்த குழந்தை நம்பாதுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாணவனை என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாணவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா படிக்கக்கூடிய மாணவன், ஆனா இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரும்போது, முழு ஆண்டு தேர்வுன்னு வரும்போது அவனுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது வந்துடும். வயிற்று வலி வந்துடும், காய்ச்சல் வந்துடும். அப்படியே அவன் எக்ஸாம் எழுதினாலுமே படிச்சதெல்லாம் மறந்துடுவான். ஆனா கிளாஸ்ல நடத்துற டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிடுவாங்க. எதனால அந்த முழு ஆண்டு தேர்வு வரும்போது அவனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது அவங்க வீட்டுல யாருக்குமே புரியல. அப்ப அவனை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய ஆழ் மனதில் எதிர்மறையான ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. நெகட்டிவ் பிலீஃப் ஒன்று இருந்தது. அது என்ன தெரியுமா? அவனுடைய சிறு வயதுல ஸ்கூல்ல நடத்தின ஒரு டெஸ்ட்ல அவன் நல்ல மார்க் எடுக்கலங்க. அந்த காலகட்டத்துல அவங்க அப்பா கிட்ட ஏதோ விளையாட்டு ஜாமான் கேட்டிருக்கான், எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவங்க அப்பா வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருக்காரு. இப்படி அவன் அடம் பிடிச்ச உடனே கோபத்துல சொல்லியிருக்காரு, படிக்கிறதுக்கே உனக்கு துப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த விளையாட்டு ஜாமானை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அது மிகப்பெரிய தாக்கத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்க. அப்பாவே இப்படி சொல்லிட்டாரு, அதனால நமக்கு படிக்கிறதுக்கான திறமைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான நம்பிக்கைகளை அவன் உள்வாங்கிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தையினுடைய ஆழ் மனம் ரொம்ப ரிசப்டிவா இருக்கும். ஆல்பா தீட்டா நிலையில அதனுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த குழந்தை உள்வாங்கிடுச்சுன்னு வைங்களேன், அது முழுமையா நம்பிடுங்க. இந்த எதிர்மறையான நம்பிக்கை அந்த மாணவனுடைய ஆழ் மனதுல இருந்ததுனாலதான் ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல மட்டும் அந்த மாணவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மாணவனுடைய ஆழ் மனதுல அந்த நெகட்டிவான நம்பிக்கைகளை மாற்றி அமைச்சேங்க. அந்த மாணவன் கிட்ட இருக்கிற வேற பாசிட்டிவான விஷயங்களை அந்த ஆழ் மனதுல நான் நம்பிக்கைகளை விதைச்சேன். இதன் மூலமா என்ன தெரியுமா நடந்தது? அந்த மாணவன் இன்னைக்கு நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா அவர் MBBS டிகிரி முடிச்சிருக்காருங்க. ஒரு கண்ணாடி ஜார் இருக்கு, அதனோட மூடி திறந்திருக்கு. கண்ணாடி ஜார் முழுவதும் அரிசி நிரம்பி இருக்குங்க. யதார்த்தமா ஒரு எலி அந்த கண்ணாடி ஜாருக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு ஒரே சந்தோஷம், அரிசி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அது மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த அரிசியை சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆனா அதுக்கே தெரியாம என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அது அரிசியை சாப்பிட சாப்பிட அந்த கண்ணாடி ஜாரு கீழே அது போய்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் அது விழிப்புணர்வோடு இருந்தது அப்படின்னா அது கண்ணாடி ஜாரை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அது பண்ணவே கிடையாது. அரிசி தான் நமக்கு நிறைய இங்க இருக்குல்ல, ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு கண்ணாடி ஜாருக்குள்ள இருக்கு. அது அரிசியை நிறைய சாப்பிட சாப்பிட கண்ணாடி ஜாரு கீழே வந்துருச்சுங்க. ஒரு கட்டத்துல அரிசி தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் அது யோசிக்குது, கண்ணாடி ஜாரை விட்டு வெளியில போகணும் அப்படின்ட்டு. ஜம்ப் பண்ணி பாக்குது, குதிக்குது. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், கடைசியா அந்த கண்ணாடி ஜாரை விட்டு அதனால வெளியே போக முடியலங்க. அப்படியே கண்ணாடி ஜாருக்குள்ளே அது வீழ்ந்து போயிடுச்சு. இப்படிதாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. கடந்த காலத்தின் அடிப்படையில தான் வாழ்க்கையை வாழ்றாங்க. மனம்னாலே பாஸ்ட்டுங்க, மனம்னாலே நினைவுகள் தான். நினைவுகளின் அடிப்படையில தான் வாழ்க்கையை வாழ்றாங்க. இதனால என்ன வருத்தமான விஷயம் தெரியுமா? பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொட்டி கொடுக்குறாங்க. ஆனா கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகள், இழப்புகள், அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்க நிறைய வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்றோங்க. அந்த கண்ணாடி ஜாருக்குள்ள இருந்த எலி கொஞ்சம் சுதாரிச்சிருந்ததுன்னா, விழிப்புணர்வோடு இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே தப்பிச்சு போயிருக்கலாம். அது மைண்ட்ஃபுல்லா கிடையாது. அந்த மாதிரி தாங்க கடந்த காலத்துல யாராவது நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம், இல்ல தோல்விகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது கொடுமையான விஷயங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சூழ்நிலைகள் மாறி இருக்கும்.
அதை அவங்களால ரிலேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் நிகழ்காலத்துல வாழாம வாழ்க்கையை கடந்த காலத்தின் அடிப்படையில வாழ்றதுனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்த காலத்தின் அடிப்படையில வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது மனதனுடைய பிடியில மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, மனதனுடைய டிராப்ல நம்ம மாட்டிருக்க மாதிரிங்க. அப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டோட நம்ம கனெக்டடா இருக்கணுங்க. நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நம்ம தொடர்புல இருக்கணும். இப்ப ரீசெண்டா ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரியோட நான் பேசினேங்க. அந்த சகோதரிக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துல இருந்திருக்காருங்க. இவங்களும் ஏதாவது உதவி செய்யலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அவர் எல்லாரும் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேற எந்த உறவினர்களையும் அவர் கிட்ட விடலையாங்க. ரொம்ப தனிமையில இருப்பாரு போல. என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு உங்களுக்கு எல்லாம் பயமா இருந்திருக்குங்க. சில நேரம்லாம் இவங்களே வந்து வாலண்டியரா பேச போனா கூட இவர் பேசாம எங்கேயாவது போயிட்டு வராங்க. பல நாட்கள் இவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கு. இப்ப அவர் கம்ப்ளீட்டா அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்றதுனால இவங்களுக்கு ரொம்ப அதிகமான பயங்க. அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுங்க. ஏன்னா எந்த அளவும் அவர் கோஆபரேட் பண்ண மாட்டாரு. இதனால அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்ததுங்க. அப்ப அவங்க கிட்ட நான் சில தீர்வுகள் சொன்னேன். உடல் அளவுல வேணா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற வேறன்னு சொல்லலாம். ஆனா ஆன்மாவாக நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். இறைவனுடைய துகள்கள் தான் நம்ம எல்லாருமே டீப்பர் லெவல்ல இன்டர் கனெக்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேங்க. அவங்க கிட்ட நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, தொடர்ந்து நீங்க காலை மற்றும் இரவு குறைந்தது 15 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 108 பீட்ஸ் இருக்கிற ஜபமாலை எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த ஹூப்பனோபோனோ அஃபர்மேஷன் சொல்ல சொன்னீங்க. ஒவ்வொரு பீடையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூங்கிற அந்த ஹூப்பனோபோனோ அஃபர்மேஷன்ஸை நன்றி உணர்வு வெளிப்படுத்தி மன்னிக்கிற மனப்பான்மையோட 108 தடவை சொல்ல சொன்னீங்க. காலை மற்றும் இரவு சொல்லுங்க அப்படின்னீங்க. அப்படி ஹூப்பனோபோனோ அஃபர்மேஷன் சொல்லும் போது காட்சிப்படுத்தல் பண்ண சொன்னேன். அந்த உறவினர் மாற்றத்துக்குள்ள வந்துட்டாரு, மன மகிழ்ச்சியா இருக்காருங்கிற அந்த உணர்வோட நீங்க அந்த 108 தடவை ஹூப்பனோபோனோ அஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த ஹூப்பனோபோனோ அஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த சூழ்நிலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உறவினருடைய அந்த நடவடிக்கை அவங்க மனதுக்கு ஒரு கவலையை கொடுக்குது. அப்ப இதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க. ஏன்னா அந்த நபர் சார்ந்த ஏதோ ஒரு நினைவு பதிவு உங்களுடைய ஆள் மனதில் இருக்கு. அதை கிளியர் நீங்க பண்ணணும். அதை நீங்க கிளியர் பண்ணாத வரைக்கும் நீங்க மாற்றம் அவர்கிட்ட கொண்டு வர முடியாது. அதனால முதல்ல நீங்க இதற்கு பொறுப்பேற்றுக்கோங்க. அக்செப்டன்ஸ் மனநிலைக்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் இந்த 108 பீட்ஸ் ஜபமாலை பயன்படுத்தி இந்த ஹூப்பனோபோனோ அஃபர்மேஷனை நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்ல குருவை அவங்களுடைய மனசுல நினைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினரை அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ண சொன்னேன், உருவகப்படுத்த சொன்னேன். அந்த நேரத்துல அவங்க 2 கைகளால அந்த உறவினரை பிளஸ் பண்ண சொன்னீங்க. அவங்க 2 கைகள்ல இருந்து தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி அந்த உறவினருக்கு போய் ஹீலிங் ஏற்படுத்துது, அவருக்கான பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்து அவருக்கான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவங்கள நான் விஷுவலைஸ் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி அவங்க ஒரு 2 நாள் பண்ணியிருப்பாங்க. 3ஆவது நாள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இவ்வளவு நாள் உறவினர்கள் எல்லாரையும் அவாய்ட் பண்ணி தனிமையில இருந்த அந்த உறவினர் அவரே அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காராங்க. பல மாதங்களா இருக்கான் இந்த மாதிரி அவர் உறவினர்களை தொடர்பு கொண்டு பேசினது. இந்த பயிற்சி 2 நாள் அவங்க தொடர்ந்து பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உறவினரே அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசினது மிக ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு என்கிட்ட அன்னைக்கு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை மனதால சரி செய்யறதை விட நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட தொடர்பு கொண்டு நம்ம அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம தேடலாங்க. இப்ப இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டோட அவங்க தொடர்பு கொண்டாங்க. இதன் மூலமாக அவருடைய உறவினருடைய ஆள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய அம்மா கிட்டே தொடர்பு கொள்ள வச்சாங்க. நம்ம எண்ணங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வெளிப்படுத்தும், நம்ம உணர்வுகள் மேக்னெட்டிக் எனர்ஜியை வெளிப்படுத்தும், காந்த சக்தியை வெளிப்படுத்தும். இப்ப நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும்போது உங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்வேன். அப்படி உங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்றீங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தாங்க, வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி தான். அப்ப நம்ம வெளிப்படுத்துற பாசிட்டிவான எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் காட்சிப்படுத்தல் மூலமாக நம்ம நினைக்கிற விஷயத்த நம்மளால ஈர்க்க முடியுங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நம்ம சேனல்ல வர வீடியோஸை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லேர்ன் பண்ணிக்கிட்டாருங்க, கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. அதனால ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து அவர் ஆரம்பிச்சாரு. அதற்கு அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? காலையில எழுந்தவுடன் கிளியரான இன்டென்ஷனை, தன்னுடைய நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்திருக்காரு. அந்த இன்டென்ஷன் என்ன தெரியுமா?
இன்னைக்கு காலையில டிஃபனா நான் மைசூர் போண்டா சாப்பிட போறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காட்சிப்படுத்தல் பண்ணியிருக்காரு. அந்த மைசூர் போண்டா சாப்பிட்ற மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணியிருக்காரு, உணர்வுகள்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெகுலரா அவர் போற ஹோட்டலுக்கு போயிருக்காருங்க காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு. சில நேரம் அங்க மைசூர் போண்டா வச்சிருப்பாங்களாம். கடை அன்னைக்கு அடைச்சிருந்தது. இன்னொரு கடைக்கு போயிருக்காரு, அந்த கடையும் மூடிதாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 கடைக்கு போயிருக்காரு, 2 கடையிலயும் மைசூர் போண்டா இல்ல. மைசூர் போண்டா இல்லாதனால அவர் டிஃபன் சாப்பிடலங்க. அவருடைய கம்பெனிக்கு வந்திருக்காரு, கம்பெனில வந்து கேபின்ல உள்ள உட்காந்துருக்காரு. அப்பயும் பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. அந்த மைசூர் போண்டா சாப்பிட்டு இருக்க மாதிரிலாம் அவர் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்ததுங்க. அது என்ன தெரியுமா? அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஆபீஸ் பாய் மூலமாக இவர்கிட்ட ஒரு பிளேட்டை கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த பிளேட்டை அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா மைசூர் போண்டாங்க. அன்னைக்கு அவருடைய நண்பர் காலையில டிஃபன் சாப்பிட வேணாம்னு முடிவு பண்ணதுனால ஆபீஸ் பாய் மூலமாக இந்த பிளேட்டை இவருக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குங்க. அன்னைக்கு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த விஷயத்தினாலதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது சார். அன்னையில இருந்து நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸை உள்வாங்கி என் வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரிய அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைசூர் போண்டா சம்பந்தப்பட்ட விஷயமா நான் பார்க்கலங்க. தனிப்பட்ட முறையில இறைவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருங்க. உன் கடந்த கால அடிப்படையில நீ வாழும் போது கடந்த கால சுமைகளை சுமந்துகிட்டு இருப்ப, ஒரு விக்டிம் மனநிலையில் வாழ்ந்துட்டு இருப்ப. ஆனா ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமா வாழலாம். புது விஷயங்களை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளை உனக்கு நீ ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதான் இறைவன் நமக்கு உணர்த்துறாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்றேங்க. நீங்க நோபடியா, நத்திங்கா மாறணும். அதாவது வெற்றிடமா மாறணும். இதுதான் சூட்சமம். அங்கிருந்துதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், புது விஷயங்களை உருவாக்க முடியுங்க. கடந்த காலத்தின் அடிப்படையில வாழும்போது மனம் நமக்கு கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும். மை லைஃப் அப்படின்ட்டு, அதாவது என்னுடைய வாழ்க்கை இது, இவ்வளவு விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்க உள்வாங்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டோட, அதாவது இறைத்தன்மையோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது அந்த எம்டினஸ் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, அந்த வெற்றிடத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள், அந்த பயிற்சிகளை நீங்க செய்யும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கடந்த கால விஷயங்கள் எல்லாமே ஒரு தண்டனை கிடையாதுங்க. அது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தி இருக்கு. இதை கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. இப்ப பால் தெரிஞ்சு போச்சுன்னா அதுல இருந்து தயிர் வருதுங்க. தயிர்ல இருந்து தான் நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம். ஆனா பால் தயிரை விட வெண்ணெய் ரொம்ப காஸ்ட்லிங்க. திராட்சை புளிச்சதுக்கு அப்புறம் தான் ஒயின் கிடைக்குங்க. திராட்சையோட ஒயின் காஸ்ட்லி. கொலம்பஸ் வழிமாறி போனனாலதான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்க. இப்ப கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில உங்களை வடிவமைத்து ஒரு பக்குவ நிலையை இப்ப அடைய வச்சிருக்குங்க. இல்லைன்னா இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு கிடையாதுங்க. அவங்க வாழ்க்கையில தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு அறியாமையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த எல்லா கஷ்டங்களுமே வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகளை அடையணுங்கிறதுக்கு தாங்க. நீ கேட்டதை விட பல மடங்கு நன்மையானதை தரப்போகிறேன், இனி வளமோடு வாழப் போகிறாய் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.